ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்னைக்கு எபிசோடில் கிருஷ்ணாவுக்கு நம்ம விஜய் வேலை கொடுக்குறாரு. ஆஃபீஸில் கொடுத்து பேசுகிறாரு. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு, இது கம்பெனி வேறு. இங்கே நீ நல்லா வேலை செய்யணும், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பி தான் கொடுக்குறேன், நீ நல்லா வேலை செய்வேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் மனைவிக்கும் எந்த இடத்துலையுமே சரி விஜய் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த இடத்துலையும் நீ நான் சொல்கிற காவேரி சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லுன்றாரு. காவேரி நான் ஒன்றையும் சொல்லலை, நல்லா வேலை செய்து நம்ம இப்போ கம்பெனிக்கு பெருமையாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு சொல்கிறா. கிருஷ்ணா வேலைக்கு வச்சது அன்பு சித்தப்பாவுக்கு பிடிக்கல. இவனை எடுத்தாந்து வேலைக்கு வைக்கிறீங்களே, வில்லன்லாம் வேலைக்கு வச்சா கம்பெனி உருப்படுமா விஜய்ன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த இடத்துல சூப்பராக கவுண்டர் அடிக்கிறான் நம்ம காவேரி, மூக்க ஓடிக்கிற போல். பெரிய வில்லன் உன்னையே நாங்கள் இங்கே வச்சுருந்து வேலை செய்யும் போது அவன் பரவாயில்லை, நாங்கள் அவரை நாங்கள் பார்த்துக்குறோம், உன்னை விடிவா வில்லன்ற போல் அழகாக பேசுகிறான். இந்த இடத்துல நம்ம விஜயம் கேட்குறாரு, என்ன காவேரி இப்படிலாம் பெரிய பெரிய கவுண்டர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் மேலே அவ்வளோ கடுப்பு இருக்குங்க, அதனால தான் இப்படி பேசணுன்றாரு. மறுபடியும் அன்பு சித்தப்பா கிட்ட உன்னையே வச்சுக்கின்னு இருக்கும்போது நாங்கள் கிருஷ்ணா வச்சுக்கிது தப்பு இல்லைன்ற போல் நம்ம காவேரி பேசுகிறா. வேலை நடக்கிற இடத்துல ஐயப்பன் கூட ஒவ்வொரு பிளானையும் இது பண்ணி வேலையை நல்லா தான் வாங்குறா போல் கிருஷ்ணா. சூப்பர்வைசர்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு கூடவே இருக்காங்க ஐயப்பன்லாம். இந்த இடத்துல பெரியாள் வேலை செய்கிறவங்களையும் நல்லா சீக்கிரம் காணுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேலை ஆகும்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அன்பு சித்தப்பா ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணி அந்த பிளானை வாங்கி போடுறாரு. நீயும் இன்ஜினியர் தானடா, முட்டி மோதி உன் வேலையை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம விஜய்க்கு ஒரு வீடியோவாக போகுது. இங்கே சிந்து பாட்டியை நல்லா கவனிச்சிக்கிறா. காப்பி க்ரீன் காப்பி போட்டு கொடுத்து இதை தான் குடிக்கணும்னு தாத்தாவுக்கு கொடுக்குறதும் சரி, ப்ளட் டெஸ்ட் பண்ணுறது, சுகர் டெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ இருக்குதுன்னு பாட்டி எண்ணிக்கையை கேட்கும் போது அதை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க, சொல்லக்கூடாது, நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறது உண்மையிலேயே இந்த இடத்துலையே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இப்படி சொன்னால் தான் எந்த ஒரு நோயாளியுமே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை உதாசீனப்படுத்துவாங்க. நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கங்காவும் சாரதம்மாவும் எல்லாருக்கும் சொல்கிறாங்க, சீமந்தம் வச்சுருக்கிறோம், பலகாரம் செய்யலாம், இங்கேருந்து எப்படிம்மா நம்ம செய்ய முடியும், ஆர்டர் கொடுத்துக்கலான்னு கங்கா சொல்கிறதுக்கு இல்லடி, என் கையால் தான் செய்யுது, என் கையால் தான் தரணுன்னு. கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் கவனிச்சிக்கும் போது நம்ம பலகாரமாசி சுட்டு தரணும்னு சாரதம்மா அவங்களோட செய்கிற அழகாக தான் செய்ய போகிறாங்க. இந்த இடத்துலையே நல்லா இருந்தது. இந்த இடத்துல முத்து மலரும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ப்ளட்டு நல்லா பிடிப்பேன்னு சொல்லிட்டு, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ ஏண்டி வந்தேன்னு சாரதம்மா கேட்கும் போது கூப்பிடாம வரது ஒரு சொந்தன்ற போல் முத்து மலர் காட்டுறாங்க. நல்லா இருந்தது. இங்கேயும் சித்தப்பா விஜய்கிட்ட கேட்குறாரு, அவன் ஒழுங்காகவே வேலை செய்யலை, அவனோட வேலை சரியில்லைன்னு சொல்லும் போது நம்ம விஜய் எப்படி இப்படியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணதை யாரும் வீடியோ எடுத்து விஜய்க்கு காட்டுறாங்க. உண்மையிலே இன்றைக்கி எபிசோடு நல்லா இருந்தது. அடுத்ததான் கிருஷ்ணாவும் ஒரு நம்பிக்கையாக தான் அந்த முத்துமலர் ஃபேமிலி கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச போலே நம்பிக்கையாக இருந்தால் எல்லாரும் அந்த ஒன்று சேர்ந்து தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க சந்தானத்தோட 2 ஃபேமிலி. இந்த இடத்துல பாட்டியும் சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் என் சந்தானத்தோட மகளாச்சே, என் பேத்தியாச்சுன்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சால் சாரதாவுக்கு சண்டை போடுவான்றதையும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக சாரதாம்மா ஃபேமிலியும் இந்த ஃபேமிலியும் புரிஞ்சு தான் கடைசியில் கொண்டாட போகிறாங்க. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.